ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே எனக்கு மட்டும் தக்காளி சாதங்கிறனால அந்த தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குக்கர் ஒன்று எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக சோம்பு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை, 2 கொத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இப்போ சிம்பிள் மெத்தடில் தான் நான் செய்கிறது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா வேகட்டும். நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னே அடுத்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது எண்ணெய் ஊற்றுறது, சோம்பு போடுறது காட்டாமல் விட்டுருப்பேன். ஸோ வீடியோ கொஞ்சம் இடையில கட் ஆகிடுச்சுங்கிறனால சரியாக நான் உங்களுக்கு என்னால் காட்ட முடியலை. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்த பின்னாடி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நான் ஒரு ஆளுக்குங்கிறதுக்காக நான் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது பேச்சுலர்ஸ் கூட நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் நான் அவ்வளோவா எந்த பொருளும் ஜாயின் பண்ணிக்கலாம். வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சில பேர் இஞ்சி பூண்டு போடுறதா போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு தக்காளி வெங்காயத்து கூட சேர்ந்தோன்னா இன்னும் நல்லா வதங்கி கொடுக்கும். தக்காளி வதங்கினோன்னே நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டேன். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும்.
இப்போது இது நல்லா வதங்கியிருக்கு. மசாலாவோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ இதோட ஸ்பெஷல் என்னென்னா, நிறைய பேர் யூடியூபர்ஸ்லாம் நல்ல அரிசியில் இந்த மாதிரி தக்காளி ரைஸ் செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க. ஸோ நான் இன்றைக்கி பண்ண போகிறது ரேஷன் அரிசி வச்சு தக்காளி ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க புது நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலில் லாங் வீடியோ போட்டதே இல்லைனா, இப்போ தான் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கனால இப்போ தான் இனிமேல் தான் போட ஆரம்பிக்கணும். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புது புது வீடியோஸ் புது புது ஐடியாஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நான் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு நான் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சரியாக என்னால் கிளியராக என் வீடியோஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே குக் பண்ணிவிட்டு நானே வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி கொதித்த பின்னாடி இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் ரேஷன் அரிசி தான் கிளஞ்சி வச்சுருக்கேன். பாருங்கள், நான் இப்போது அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் ஃபுல் அரிசி ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃபுல் அரிசி ஆட் பண்ணிட்டேன். 2 டம்ளருமே இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது டேஸ்ட் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நான் இதில் முழுக்க யூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி மட்டும்தான். ஏன்னா ரேஷன் அரிசியில் நான் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மூடி போட்டு மூடிக்கிறேன்.